செதுக்கணும், வெட்டணும். அதற்கு பிற்பாடு தெய்வம் நிச்சயமாகவே அநேக ஆயிரக்கணக்கான பிள்ளைகளையும் 11 வயது உள்ளவர்களையும் வாலிபர்களையும் தெய்வம் நம்முடைய தேசத்தில் உபயோகப்படுத்துவார் என்று நான் நிச்சயமாகவே விசுவாசிக்கிறேன். நேற்றைய தினம் ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒரு சகோதரி எனக்கு அப்படிதான் எழுதியிருந்தார்கள். இவ்வளவு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எதிர்காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் இப்பொழுதே செதுக்கப்பட வேண்டிய, கட்டப்பட வேண்டிய கற்கள், தன்னுடைய கட்டிடத்திற்கான கற்களை உடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் என்று எழுதினார்கள். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே நேரத்தில் எனக்கு தெரியும், உடனுடையர்கள், விசுவாசிகள், பிள்ளைகள் எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு பேரை வைத்து எல்லாவற்றையும் திட்டமிடுவது அவ்வளோ லேசான ஒரு காரியமே கிடையாது. காலையில் ஒரு சில வீடுகளில் தண்ணீர் கிடையாது. என் ரூம்லேயே 9:15 வரைக்கும் தண்ணி கிடையாது. நீங்கள் மட்டும் கஷ்டப்படாதீங்க, பட்டிக்கு நினைக்காது. யாராவது கஷ்டப்பட்டீங்க? கரண்ட் போயிட்டு இல்லையா சொல்லி பார்ப்போம். யாருக்கும் கஷ்டப்படலையா? தண்ணி எல்லா இடத்துலையும் இருந்துச்சா? எந்த தண்ணி? யாராலும் என்ன திட்டீங்க? காலையில் கூப்பிட்டு விட்டு நடத்துறது பாரு அப்படின்னு யாருன்னு சொன்னீங்க பார்ப்போம்.